இங்கு அமர்ந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் உயிர் சகோதரிகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். தமிழ் திரை உலகத்தை புரட்டி போட்ட முத்தமிழறிஞர் கலைஞரின் எழுதுகோல் என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். திருவாரூரில் பிறந்து தமிழ் திருநாட்டை பல காலம் ஆட்சி செய்த தமிழறிஞர் கலைஞர் புகழ் என்றும் நீடித்து வாழ்ந்திடவே என் வாழ்த்துக்கள். தமிழ் திரை உலகில் கலைஞரின் வசனங்கள் என்றும் வற்றாத அமுத சுரபியாக அவரின் எழுதுகோல் ஆட்சி செய்தன. பூம்புகாரில் அனல் பறந்த கண்ணகியின் கனல் தெரித்த வசனங்கள் என்றும் மறையாத சுடிகளாக நிலைத்து நிற்கும் காட்சிகளாக மாறிவிட்டன. பராசக்தியின் வசனம் பட்டி தொட்டிகளில் எல்லாம் பறந்து விரிந்து பாமர மக்களின் மனதில் அன்றே நிலைத்துவிட்டன. கலைஞர் திரு மு. கருணாநிதி அதிகாலை எழுததும் கையிலெட்டுக்கும் பொருட்களில் முதன்மையானது அவரின் பேனா. இளம் வயதில் நடத்திய மாணவநேசன் இதழ் முதல் 1942 அவர் தொடங்கிய முரசொலி இதழ் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தீராமல் எழுதிக்கொண்டே இருந்தது கலைஞரின் பேனா. இயல், இசை, நாடகம் மட்டும் இன்றி சுவைத்தமிழ், வீணைத்தமிழ், கவித்தமிழ், பொங்குத்தமிழ், பொன்தமிழ் என 92 அடையாளமாக தமிழை உருவகப்படுத்தினார். திருவாரூரில் பள்ளி மாணவனாக இருந்தபோது 14 வயது சிறுவனான மு. கருணாநிதி பள்ளி மாணவர்களுடன் இந்தியை எதிர்த்து கையில் தமிழ் கொடியுடன் திருவாரூர் தெருக்களில் வலம் வந்தார். வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம், வந்திருக்கும் இந்தி பேயை விரட்டி திருப்பிடுவோம் என அவர் எழுதிய வார்த்தைகள் ஊர்வலத்தில் எதிரொலித்தது. வீரன் சாவது இல்லை, கோழை வாழ்வது இல்லை என்ற கலைஞரின் பொன்மொழியை கூறி என் சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.